सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। मंगल श्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लोगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसंग्रहम्। धर्मस्य लक्षणं निरूपितम्। अधुना तत्रैव कश्चन विचारः प्रवर्तते। न च चोदनालक्षणोऽर्थो धर्मः इति सौत्र तन्लक्षणविरोधः। चोदनापदस्य विधिरूपवेदैकदेशपरत्वात् इति वाच्यम्. நம்ம கடைசியா பார்த்தது தர்ம லட்சணம் பார்த்தோம் இல்லையா? இந்த தர்ம லட்சணத்துல என்ன சொல்லி வச்சிருந்தா அப்படின்னு கேட்டா, வேத பிரதிபாத்தியான்னு சொல்லியிருந்தா. வேதத்தினால சொல்லப்படுவதும் அதே சமயத்துல பிரயோஜனத்தை உடையதும் அர்த்தத்துடன் கூடியதும், அதாவது பலவத அனிஷ்ட அனுபந்தியாக இருப்பதும் இப்படிங்கிறதாக நம்ம பார்த்தோம். இப்போ அந்த லட்சணமும் சூத்திரத்துல சொல்லப்பட்ட லட்சணமும் ரெண்டும் வேறுபடுறதாக தெரியறது அப்படின்னு சங்கா. சூத்திரத்துல அப்படி என்ன லட்சணம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டா, சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹா அப்படின்னு சொல்லி கொடுத்தா. சோதனா அப்படிங்கிற பதத்துக்கு விதிஹின்னு அர்த்தம் வச்சுண்டு இப்போ கேள்வி கேட்கிறான். சோதனா சப்தஸ்ய விதிஹி இத்யர்த்தம் ஸ்வீகிருத்ய அதுனா प्रश्नः पृच्छ्यते। कः प्रश्नः? सूत्रे चोदनालक्षणोऽर्थः धर्मः इति उक्तम्. चोदनाविनाल சொல்லப்படுவதும் அர்த்தः அனர்த்தம் அல்லாத இருப்பதும் எதுவோ அதுதான் தர்மஹ அப்படின்னு ஜெய்மினிய சூத்திரம் இருக்கு. இப்ப எங்க விரோதம் வருது அப்படின்னு கேட்டா, இந்த லட்சணம் நமக்கு கிரந்தக்காரர் சொல்லி கொடுத்தாரே அதுல வேத சப்தா இருக்கு. ஆனா இங்கயோ சோதனா சப்தா இருக்கு. அதனால என்ன தெரிகிறது? வேதம் முழுக்க தர்மத்துக்கு பிரமாணம் இல்லை. ஆனா அதற்கு மாறாக வேதத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஏகதேசமா இருக்கக்கூடிய விதி இதுதான் தர்மத்துக்கு பிரமாணம்னு சூத்திரக்காரர் சொல்லி கொடுக்கிறாரே, இது விரோதம் இல்லையோ அப்படின்னு கேள்வி. நான் அந்த பங்கியை வாசிக்கிறேன். நச்ச சோதனா லக்ஷணோர்த்தோ தர்மஹா இதி சௌத்ர சூத்ரோக்தம் லக்ஷணம் சௌத்ரம் தன்லக்ஷண விரோதः குதः சோதனா பதஸ்ய விதிரூப வேதைக தேசபரத்வாத். வேதத்துல விதி இருக்கு, அர்த்தவாதா இருக்கு, மந்திரங்கள் இருக்கு, பிரேஷங்கள் இருக்கு, இப்படி பலது இருக்கு, நாமதேயங்கள் இருக்கு. இப்படி பல விபாகங்கள் இருக்கும் பொழுது அதுல ஒரு அம்சமாக இருக்கக்கூடியதான விதியினால் சொல்லப்பட்டது எதுவோ அதுதானே தர்மஹான்னு சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது இப்படித்தான் சூத்திரக்காரர் சொல்லி கொடுத்திருக்கார். ஆனா நீங்க, அதாவது இந்த கிரந்தக்காரர் என்ன பண்ணிட்டார்? வேத பிரதிபாத்தியான்னு சொல்லிட்டார். அப்போ விரோதா இருக்கே அப்படின்னு கேட்க கூடாது. நச்ச வாச்சியம் ஏவம் ந பிரஷ்டவியம் குதஹ அப்படின்னு கேட்டா, தத்ராபி சோதனா சப்தஸ்ய வேதமாத்திர பரத்வாத். தத்ராபி இத்யுக்தே சூத்ரே அபி சோதனா சப்தஸ்ய
வேதமாத்திர பரத்வாத். அதுனா விரோதோ நாஸ்தி. चोदना शब्दस्य वेदैक देश परत्व स्वीकारे एव दोषः उक्तदोषः. चोदना शब्दस्य सम्पूर्णः वेदः अर्थः इति स्वीक्रियते चेत् क्व विरोधः भवति? कुत्रापि विरोधो नास्ति इत्यभिप्रायः. वेदस्य सर्वस्य धर्म तात्पर्यवत्वेन धर्म प्रतिपादकत्वात्. இந்த பங்கி நம்ம கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். வேதस्य सर्वस्य தர்ம தாத்பரியவத்வேனா தர்ம போதகத்வேனான்னு சொல்லல. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த வேதத்துல நம்ம சொன்னோம் இல்லையா, விதிங்கிற சில விபாகங்கள் வருது, மந்திரங்கள் வருது, அர்த்தவாதங்கள் வருது, இப்படி பலவிதமான பிரிவுகள் இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் தாத்பரியம் எங்கேன்னு சொன்னா தர்மத்துலதான். இதுல விதியானது நேரடியா தர்மத்தை சொல்றது, மத்தது நேரடியா தர்மத்தை சொல்லலைன்னாலும் விதியினால சொல்லப்படக்கூடியதான தர்மத்துக்கு தேவையான உபகாரங்கள் பண்றது. அதாவது எப்படி சொன்னா, விதி நேரடியா தர்மத்தை சொல்றது, இந்த விதிக்கு உபகாரங்களாக மற்ற விபாகங்கள் இருக்கு, அர்த்தவாதங்களோ அல்லது மற்ற இதுகளோ இருக்கு. அப்போ மொத்த வேதத்துக்குமே தாற்பயம் எதுல அப்படின்னு கேட்டால் தர்மத்தை போதிக்கிறதுலதான், இல்லையா? அதனாலதான் என்ன பண்ணிருக்கா பாருங்க பங்கியே, வேதஸ்ய சர்வஸ்ய தர்ம தாத்பரியவத்வேனா. இந்த விதிக்கு தர்ம போதகத்துவமே நேரடியா கிடைக்கிறது, ஆனா மற்றவைகளுக்கு தர்ம போதகத்துவம் நேரடியா இல்லை, விதியோட சேர்ந்து அப்படின்னு வச்சுக்கணும். அதனாலதான் வேதஸ்ய சர்வஸ்ய தர்ம தாத்பரியவத்வேனா தர்ம பிரதிபாதகத்வாத் தரிஹி சர்வஸ்யாபி வேதஸ்ய धर्म प्रतिपादकत्वम् अस्ति. अर्थः गृहीतः किल? अग्रे गच्छामः. स च यागादिः. अग्रिमपङ्क्तिः सा एव किल? एवम् आचार्य, एवम् आचार्य, एवम्. तर्हि धर्मः इत्युक्ते कः? यागादिरेव धर्मः इत्यवगतम्. अत एव स च यागादिः इत्युच्यते. किमर्थं विशिष्य इदं वक्तव्यम्? अस्माभिः आरम्भे एव पठितम्, अन्येषु दर्शनेषु धर्मः इत्युक्ते यागादिजन्यः पुण्य पापादि शब्दैः व्यवह्रियमाणः पदार्थः. अत्र तु तथा नास्ति. यागादिरेव धर्मः, अतः एव स च यागादिः इत्युक्तं. स च इत्युक्ते स च धर्मः. மற்ற தரிசனங்கள்ல இந்த யாகாதிகளிலிருந்து உண்டாகக்கூடியதுதான் தர்மம். ஆனா இங்க யாகாதிகள் தான், விதிக்கக்கூடிய அனுஷ்டானங்கள் தான் இங்க தர்மங்கிற சப்தத்தினால சொல்லப்படுகின்றன. சச்ச யாகாதிகி, தர்மமாக இருக்கக்கூடிய யாகாதிகள் எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டா, யஜேத ஸ்வர்க காமஹா இத்யாதி வாக்கியேன ஸ்வர்க்கம் உத்திஷ்ய புருஷம் பிரதி விதீயதே. இந்த விதி வாக்கியங்கள்ல ரெண்டு விஷயம் நாம கவனிக்க வேண்டியதா இருக்கும். ஒண்ணு உத்தேசம், இன்னொன்னு விதேயம். ஒன்றை உத்தேசிச்சு ஒண்ணு விதிக்கப்படும். அது எப்படின்னு நமக்கு மேற்கொண்டு அவளை உதாரணத்தை காமிப்பான். அத பொதுவா சொல்லிருக்கா. இப்போ யஜேத ஸ்வர்க காமஹ அப்படின்னு பொதுவா ஒரு கல்பிதமான வாக்கியம், புரியறதுக்காக எடுத்துட்ட வாக்கியம். இத்தியாதி வாக்கியேனா ஸ்வர்க்கம் உத்திஷ்ய, அப்போ இங்க ஸ்வர்கா தான் உத்தேசியம்னு தெரிகிறது. புருஷம் பிரதி விதீயதே. கிம் விதீயதே? யாகாதிஹி விதீயதே. ததாஹி, எப்படி இது இந்த வாக்கியத்திலிருந்து நமக்கு விதிக்கப்படுறதுன்னு எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டா, அதை நாம என்ன பண்ணணும், அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பதங்களையும் தனித்தனியா பிரித்து இந்த பதத்துக்கு இந்த அர்த்தா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டாதான் நமக்கு இந்த வாக்கியத்திலிருந்து நமக்கு விதிக்கப்படுறது தெரியும். அதுக்காக அதை விளக்குறதுக்காக ஆரம்பிக்கிறார். ததாஹி யஜேதா இத்யத்ர அஸ்தி அம்சத்வயம். முதல்ல இந்த உதாரணத்துக்காக எடுத்துட்ட கல்பித வாக்கியமான யஜேத ஸ்வர்க காமஹான் வாக்கியத்துல யஜேதா அப்படிங்கிறதான அம்சத்தை எடுத்துக்கிறார், திங்கந்த சப்தத்தை. அந்த திங்கந்த சப்தத்திலையும் ரெண்டு அம்சங்கள் இருக்கு. என்ன அம்சங்கள்? யஜேதா இத்யத்ர அஸ்தி அம்சத்வயம் யஜி தாது பிரத்யயஸ்ச.
प्रकृतिः प्रत्ययः इदं तु अस्माभिः सम्यक् ज्ञायते, स्पष्टतया ज्ञायते, अत्र अंशद्वयं वर्तते इति। तत्रापि प्रत्ययेऽपि अस्ति अंशद्वयम्। अयं तु विषयः ज्ञातव्यः नूतनः। नूतनः इत्युक्ते कदाचित् न ज्ञातं स्यात्। என்னது இது அப்படின்னு கேட்டால், இந்த பிரத்யயத்திலையும் அம்சத்வயம் இருக்கு. எப்படி? ஆக்கியாதத்துவம் லிங்க்துவம் ச. இந்த ஆக்கியாதத்துவம் லிங்க்துவம் அப்படிங்கிற ரெண்டு அம்சம் இந்த பிரத்யயத்திலே தெரிகிறது. தத்ர ஆக்கியாதத்துவம் தச லகார சாதாரணம், லிங்க்துவம் புனः லிங் மாத்ரே ஏவ. இந்த ஆக்கியாதத்துவங்கிற அம்சமானது 10 லகாரத்திலையும் இருக்கு. இந்த லிங்க்துவம் அப்படிங்கிறது எல்லா லகாரத்திலும் இருக்காது, விதிலிங்ல இருக்கும், லோட்ல கூட இருக்கும். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்க, இந்த ஆக்கியாதத்துவத்தினால என்ன சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா, யத்னஹா சொல்லப்படுறது. யத்னஹான்னா என்னது அப்படின்னு கேட்டா, நாம ஒரு விஷயத்துல பிரவர்த்திக்கிறோம்னு வச்சுப்போம், நடக்கிறோம்னு வச்சுப்போமே. இந்த நடத்தல் அப்படிங்கிறது கிரியா, ஷரீர நிஷ்டா இல்லையா? சரீரத்துல வரக்கூடிய அந்த கிரியாவை தான் நம்ம நடத்தல், நடக்கிறது அப்படின்னு சாமானிய பாஷையில சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நமக்கு ஆத்மாவுல ஒரு யத்னஹா வரணும். அதாவது இந்த நடக்கிறத கிரியாவை பண்றதுக்குண்டான ஒரு முயற்சின்னு தமிழ்ல சொல்றோம். நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடியது அது இல்லைன்னு சொன்னா கிரியா நமக்கு உண்டாகாது. இந்த பிரக்ரியாவை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஜானாதி, இச்சதி, யததே, கரோதி இப்படின்னு கிரமம். நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கலாம். எனக்கு எதிரில் ஏதோ ஒரு நல்ல சாப்பிடுற பதார்த்தம் இருக்குன்னு வச்சுப்போம், நல்ல ருசியான பதார்த்தம். அந்த பதார்த்தம் அங்கே இருக்குன்னு முதல்ல எனக்கு ஞானம் வரணும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அதுல விருப்பம் வரணும், அந்த பொருள் எனக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறதான ஒரு விருப்பம். இதைத்தான் நம்ம இச்சத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படி விருப்பம் வந்ததுக்கு அப்புறம் யத்னஹா வரணும், நாம் போய் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான ஆத்மாவில யத்னஹா வரணும். அந்த யத்னஹா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சேஷ்டா வரும், நம்ம எழுந்து நடந்து அங்க போய் எடுத்துப்போம். இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. நம்ம எங்க கவனிக்கலாம் தெரியுமோ? நம்ம ரொம்ப சோம்பேத்தனமா இருக்கோம்னு வச்சுப்போம், நமக்கு ஏதோ ஒரு ஆலசியம் இருக்கு, ஒரு சிரமமா இருக்கு, உடம்பு முடியல அப்படின்னு படுத்துட்டு இருக்கோம்னு வச்சுப்போம். அப்போ அந்த இடத்துல நமக்கு பிடிச்ச சாப்பிடுற பதார்த்தம் இருக்குன்னு தெரியும், அது எனக்கு வேணுங்கிற இச்சையும் இருக்கு, ஆனாலும் நம்ம எழுந்திரிச்சு போக மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஆத்மாவில யத்னஹா வரல. இந்த யத்னஹா வந்தாதான் யத்னத்தின் மூலமாக அடுத்ததாக சேஷ்டா உண்டாகும். ஆனா அந்த சேஷ்டா உண்டாறதுக்கு உண்டான யத்னஹா நமக்கு வரல, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஆலசியம், அப்புறமா பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு எண்ணம். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது? இந்த சேஷ்டாவுக்கு முந்தின நிலையில ஆத்மாவில யத்னஹா இருக்கு அப்படின்னு தெரிகிறது. இதைத்தான் நம்ம ஜானாதி, இச்சதி, யததே, கரோதின்னு சொல்லுவோம். இந்த கரோதிங்கிற பதத்தினால சொல்லக்கூடியதான் யத்னா, கிரியா, சேஷ்டா, சரீரத்தினால பண்ணக்கூடியது. இப்ப இந்த ஆக்கியாத பிரத்யத்தினால எது சொல்லப்படுறது? அந்த மூணாவதாக நம்ம சொன்னோமே ஆத்மாவில் இருக்கக்கூடிய யத்னஹான்னு, அதுதான் ஆக்கியாத பிரத்யத்தினால சொல்லப்படுறது. இப்போ இது மனசாச்சு இல்லையா? இப்ப பாருங்க, இந்த யத்னஹா அப்படிங்கிறது தசலகாரத்தையும் உண்டு. படதி இங்கேயும் அந்த யத்னஹா உண்டு இல்லையா? அப்படத் அங்கேயும் யத்னஹா உண்டு. என்ன, சில இடத்துல வர்த்தமான காலீன யத்னத்தை சொல்லுவோம், சில இடத்துல பூதகாலீன யத்னத்தை சொல்லுவோம், அல்லது பவிஷ்யத் காலீன யத்னத்தை சொல்லுவோம். எங்க எதை சொன்னாலும் அந்த 10 லகாரத்திலையும் இந்த யத்னத்தை சொல்லக்கூடியதான ஆக்கியாத பிரத்யா உண்டு. ஆனா இந்த கட்டளை இடுகிறோம் இல்லையா, விதி, இந்த அம்சத்தை சொல்லக்கூடிய பிரத்யா விதி இருக்கே, விதி பிரத்யா, இது எல்லாத்துலயும் கிடையாது, எல்லா லகாரத்திலும் கிடையாது இல்லையா? எந்த லகாரத்துல உண்டு அப்படின்னு கேட்டா, இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு
எந்த லகாரத்தை கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு இது பண்ணணும்னு அவர் எனக்கு சொல்றாருன்னு தோன்றதோ அந்த லகாரத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நான் ஒரு வாக்கியம் சொல்றேன், ராமஹா படதி. இதை கேட்ட உடனே நீங்க ஆமா ராமஹா படதி தான், யாரும் இல்லைன்னு சொன்ன, ராமன் படிக்கிறான், அப்படத்து என்ன சொன்னாலும் ஆமா அப்படிதான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இதே நான் இப்படி சொன்னா துவம் பட அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியா நான் படிக்கிறேன். அப்போ முன்னாடி சொல்லும் பொழுது அந்த எண்ணம் நமக்கு வரலையே. துவம் பட அப்படின்னு சொன்னாலோ, துவம் படேஹே அப்படின்னு விதிலிங்க சொன்னாலோ, லோட்ல சொன்னாலோ, துவயா படனீயம் அப்படின்னு தவியத் பிரத்யயத்துல சொன்னாலும் சரி, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் கேட்கும் பொழுது இவரை நம்ம படிக்க சொல்றார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதா இல்லையா, ஒரு ஞானம் வருதா இல்லையா. அப்போ மற்ற லகாரங்களை காட்டிலும் இந்த லட் லகாரங்களோ இந்த மாதிரியான லகாரங்கள் கேட்கும் பொழுது எந்த மாதிரியான ஒரு உபஸ்திதி ஞானம் வருதோ அதை காட்டிலும் இங்க ஒரு அம்சம் அதிகப்படியா தெரியாது. இவர் நம்மளை படிக்க சொல்றார், பிரவர்த்திக்க வைக்கிறார் அப்படின்னு ஒரு அம்சம் அதிகப்படியா தெரியறது இல்லையா. அந்த அம்சம்தான் லிங்கம்ஷா. அதைத்தான் நாம இங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆச்சு, ஆக்கியாதத்துவம் தசலகார சாதாரணமா இருக்கு. லிங்துவம் புனகா லிங் மாத்திரே வர்த்ததே. இந்த தவிய தனியருங்கள பிரத்யங்கள் அது இதுல சேராது. உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நான் அந்த அம்சத்தை சொன்னேன். அது நான் சமயக்கு அவகதம் கிள ஆக்கியாதத்துவம் து தசலகார சாதாரணம் வர்த்ததே, சர்வத்திர ஆக்கியாதார்த்தா யத்னஹ பிரதீயதே, விதிஸ்து குத்திர प्रतीयते इत्युक्ते केवलं विधिलिंग लोट इत्यादि स्थले एव विधिः प्रतीयते। तदेव अत्र उक्तं पश्यन्तु, तत्र आख्यातत्वं दशलकार साधारणं लिङ्त्वं पुनः लिङ् मात्रे एव। आख्यातांशेन लिङ्गंशेन च उभाभ्यामप्यंशाभ्याम् इत्यस्य वाक्यस्य अर्थविवरणं क्रियते। आख्यातेन वा लिंगंशेन वा भावना एव उच्यते। இந்த ஆக்கியாத பிரத்யத்தினாலையும் லிங் பிரத்யத்தினாலையும் பாவனா சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். உபாபியாமபி அம்சாபியாம் பாவனா ஏவ உச்சியதே. இது என்னது, ரெண்டு வெவ்வேறு பதங்களால ஒரே பதார்த்தம் எப்படி சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா, ரெண்டும் வெவ்வேறு பதார்த்தங்கள் தான். ஆக்கியாதாம்சத்தினால சொல்லக்கூடியதை நாம என்னன்னு சொன்னோம், ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னோம், யத்னஹான்னு சொன்னோம் இல்லையா. அந்த யத்னத்துக்கு பேரு இந்த சாஸ்திரத்தை கொடுத்திருக்கான்னு வச்சுப்போம், ஆர்த்தி பாவனா. இதை நம்ம எழுதி கூட வச்சுக்கலாம், யத்னஹா கிருதிஹி ஆர்த்தி பாவனா. இந்த மூணுமே பரியாய சப்தங்கள் தான். இந்த மூணுமே எதை சொல்றது அப்படின்னு கேட்டால், ஆத்மாவில் இருக்கக்கூடியதான யத்னஹா, அதாவது அடுத்தாப்புல நமக்கு வரக்கூடியதான கிரியாவுக்கு காரணமா இருக்கக்கூடியது இல்லையா. நம்ம வியாக்கரண சாஸ்திரத்தில் நீங்க பார்த்திருப்பேன், கமனானுகூலா கிருத்தின்னு சொல்ல மாட்டோம், அந்த கிருத்தியும் சேர்த்து கமனத்துல தாத்வர்த்தமா சேர்த்துடுவோம். வையாக்கரனால் சொல்றச்ச என்ன சொல்லுவோம், அந்த பலானுகூலமா இருக்கக்கூடியதான வியாபாரா இருக்கே, அந்த வியாபாரா எப்பேற்பட்ட வியாபாரா அப்படின்னு கேட்டா, சரீர நிஷ்டமான சேஷ்டையா இருக்கட்டும், ஆத்மாவில் இருக்கக்கூடிய கிருத்தியா இருக்கட்டும், எல்லாமே அந்த வியாபார சப்தத்தை அடங்கிடும். அதனால எல்லாமே தாத்வர்த்தகாவா சொல்லிடுவா இல்லையா. இப்படிதான் நீங்க படிச்சிருப்பேன். படதி அப்படின்னு சொன்னா அந்த ஞான பலம் ஞானானுகூலமான வியாபாரா அப்படிங்கிறதுனால எல்லா விதமான வியாபாரத்தையும் எடுத்துட்டு, எப்படி சரீர நிஷ்ட சேஷ்டாவாகட்டும் ஆத்ம நிஷ்ட யத்னமாகட்டும் எல்லாம் ஒரு பதத்தினால கிரகிச்சுப்பா. ஆனா இங்க அப்படி இல்லை. தாத்வர்த்தா பலானுகூல பல ஜனக வியாபாரா அப்படிங்கிற சொல்றோமே, அது ஷரீர நிஷ்ட சேஷ்டாவை மாத்திரம் தாத்வர்த்தா சொல்லும், தாத்துவானது அதை மட்டும் சொல்லும். அப்போ இந்த ஆத்மனிஷ்ட யத்னத்தை எது சொல்லும் அப்படின்னு கேட்டால், அந்த ஆக்கியாத பிரத்யா சொல்லும். கச்சதி அப்படின்னு சொன்னா
கமனம் அப்படிங்கிற கிரியாவை அல்லது அந்த கிரியாவுக்கு முதற்கொண்டு எதெல்லாம் உண்டோ பச்சத்தின்னு வச்சுப்போமே. பச்சத்திங்கிற இடத்துல பாகானுகூலமான வியாபாரங்கள் எத்தனை இருக்கோ அதிஸ்ரயனாதி அதஸ்ரயன பரியந்தம் அத்தனை சேஷ்டாக்களும் கிரியாக்களும் தாத்வர்த்தா. அதற்கு அனுகூலம் அதாவது ஜனகமா இருக்கக்கூடியதான ஆத்மனிஷ்ட யத்னஹா ஆக்கியாத பிரத்யார்த்தா. இந்த ரெண்டு நல்லா விபாகம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கேயும் இங்கேயும் ரெண்டும் குழப்பிக்கூடாது. வியாக்கரணத்துல நீங்க படிச்சதுல மொத்தமுமே தாத்வர்த்தா தான். சரியா? ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தா கர்த்தா கிருத்திமான். ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க கிருதி தான் அர்த்தா, ஆக்கியாத பிரத்யத்துக்கு அர்த்தா. அப்ப தாத்து ஆனது எதை சொல்றது? கிரியாரூபமாக இருக்கக்கூடிய சரீர நிஷ்ட சேஷ்டாவை மட்டும் சொல்றது. பல ஜனகமாக இருக்கக்கூடிய சரீர நிஷ்ட சேஷ்டாவை சொல்றது தாத்து. இதே பல ஜனகமாக இருக்கக்கூடியதான யத்னகா இருக்கே, அதுவும் பல ஜனகம்தான். கதம் அப்படின்னு கேட்டால் யத்னகாவானது அந்த சரீர நிஷ்ட சேஷ்டாவை உண்டு பண்ணி அதன் வாயிலாக பலத்தை உண்டு பண்றது. அப்போ யத்னகாவும் பல ஜனகம்தான், பல ஜனகா தான். ஆனா அது தாத்வர்த்தா இல்லை, பிரத்யார்த்தா. இந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரையில அதை நல்லா நம்ம மனசுல வச்சுக்கணும். சரியா? அப்ப என்ன ஆச்சு? ஆக்கியாதார்த்தா யத்னஹா. அந்த யத்னத்துக்கு தான் என்ன பெயர்? ஆர்த்தி பாவனா கிருதிஹி இப்படின்னு பெயர். இப்போது நம்ம ஆர்த்தி பாவனாங்கிற பெயரை வச்சிருந்து விவகாரம் பண்ணுவோம். ஆர்த்தி பாவனா. சரியா? இதே விதிலிங் ஸ்தலத்துல ஒரு அம்சம் அதிகப்படியா தெரியறதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த அம்சத்துக்கு என்ன பேரு? அதுக்கும் பாவனான் தான் பேரு. ஆனா அந்த பாவனாவுக்கு என்ன பேரு? அதாவது விசேஷமா சொல்லதா இருந்தா எப்படி சொல்லிக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு? சாப்தி பாவனா அப்படின்னு பேர். இப்போ இது நல்லா புரிஞ்சுடுத்தா? ஆர்த்தி பாவனா, சாப்தி பாவனா. ஆர்த்தி பாவனா எதனுடைய அர்த்தமா இருக்கு? ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தமா இருக்கு. சரியா? இதே விதி பிரத்யத்தினுடைய அர்த்தமாக எதற்கு? சாப்தி பாவனா. இந்த சாப்தி பாவனாவை தான் நம்ம பிரேரணா, சோதனா அப்படிங்கிற பதங்கள்னால சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் பர்யாய சப்தங்கள். அப்போ நமக்கு இதை நல்லா கவனிச்சா தெரியும். ஒரு வாத்தியார் சிஷ்யனை ஏதோ ஒரு காரியம் பண்ண சொல்றார், ஜலம் ஆணைய அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுப்போம், இல்ல பாட்டாருன்னு சொல்றாருன்னு வச்சுப்போம். இப்போ இதுல ஆர்த்தி பாவனா எங்க இருக்கும்? சாப்தி பாவனா பிரேரணா எங்க இருக்கும்? तत्र ஆக்கியாத ஆர்த்தி பாவனா இன்னும் கொஞ்சம் அது சரியா இதா இல்ல. ஆனா சாப்தி பாவனா வந்து அந்த ஆணைய அப்படின்னு அந்த எழுத்தின் அதாவது எட்டின் வரத்துக்கு அந்த நான் நினைக்கிறது நான் சொல்றேன் சரியா இருக்க? இதுதான் சொல்ல வந்த எல்லாம் பார்த்துக்கோ. அத்தியாபகா பிரேரயதி சிஷ்யம், தரிஹி பிரேரணா கேன கிரியதே ஆச்சாரியன கிரியதே, தரிஹி பிரேரணா ஆச்சாரிய நிஷ்டா. பிரேரணையா கிம் ஜாயதே? பிரவருத்திர் ஜாயதே. பிரவருத்திஹி ஏவ கிருதிஹி. सा कृतिः कुत जायते? शिष्ये जायते. तर्हि शिष्यनिष्ठा भवति कृतिः आर्थी भावना. ஜலம் கொண்டு வா அப்படின்னு அந்த இதுதான் சொல்ல வந்தாரு இல்லையா? ஆமா, சரிதான். வாத்தியார் இப்போ ஜலம் கொண்டு வான்னு சொல்லியிருக்காருன்னா இவர் பிரேரணை பண்றார். அப்போ பிரேரணாங்கிறது யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா இந்த ஆசிரியர்கிட்ட இருக்கு. இத கேட்ட உடனே அந்த சிஷ்யனுக்கு பிரவருத்தி வருது, கிருதி உண்டாறது. அதுவும் எப்படி? இவர் சொன்னதுக்கு அப்புறம் இவருடைய சப்தத்தினுடைய அர்த்தம் அந்த சிஷ்யன் தெரிஞ்சுட்டு இருக்கணும். பட ஆனய அப்படின்னு லிங் கடிதமான சப்த பிரயோகம் பண்ணிருக்காதே, அது கேட்ட உடனே அந்த சப்தத்துடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும் சிஷ்யனுக்கு. அந்த சப்தத்துல அவன சம்ஸ்கிருதம் தெரியாதுன்னு வச்சுப்போம். ஆனயன்னு இவர் சம்ஸ்கிருதத்தை சொல்றார், அந்த சிஷ்யனுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது.
இப்போ அந்த சிஷ்யனுக்கு பிரவருத்தி வரவே வராது. ஏன் வராதுன்னு கேட்டா ஞானம் இல்லை. ஞானம் இல்லைன்னா ஆணைய சப்த பதத்து அர்த்தம் தெரியலை. அப்ப என்ன வேண்டியிருக்கு? ஞானம். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட வாத்தியார் சொன்ன வேலையை செய்யணும்னு அவன் ஆசைப்படணும். இச்சா வரணும். வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு யத்னஹா வரும். அப்ப அந்த யத்னஹா எங்க வரப்போறது? சிஷ்யனிடத்துல வரப்போறது. அப்ப பிரவருத்தி அங்கதான் வரும். இது அப்ப எது எது எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? பிரேரணா அப்படிங்கிறது பிரேரக நிஷ்டா தர்மஹா, பிரயோஜனிஷ்டா தர்மஹா, பிரவருத்தி ஆர்த்தி பாவனா. சரியா? பிரேரகா. இப்போ வாத்தியார் வந்து சிஷ்யன் கிட்ட ஜலம் கொண்டு வா அப்படின்னு அந்த வாக்கியத்துல ஜலம் கொண்டு வா அப்படின்னு இருக்கிறது வந்து சாப்தி பாவனாவா? கொண்டு வா அப்படின்னு சொல்றது, கொண்டு வாங்கிறது லிங்கடித்தமானதானே. தமிழ்ல, தமிழ் பாஷையில இது லிங்கடித்தமான பதம், லிங்கடித்தமான. ஆமா. அப்புறம் எங்க ஆர்த்தி பாவனா வந்து எப்போ வருது, எங்க வருது? இதுல வரப்போறது, சிஷ்யன் இடத்துல வரப்போறது, சிஷ்யன் இடத்துல வரப்போறது. ஒரு வாக்கியத்தை கேட்டு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சால் அவனுக்கு உண்டாகும். எதுக்காக இது ஆரம்பிச்சேன்னு கேட்டா, ரெண்டு இடத்துல இருக்கு இல்லையா? இப்போ வாத்தியார் கிட்ட இருக்கக்கூடிய பாவனாவுக்கு பேரு சாப்தி பாவனா, சிஷ்யன் இடத்துல வந்திருக்கக்கூடியது பாவனாக்கு பேரு ஆர்த்தி பாவனா பிரவருத்தி இல்லையா? இப்ப பங்கியை பார்க்கலாம். உபாபியாம் அப்படி அம்சாபியாம் பாவனா ஏவ உச்சதே. இப்ப இந்த பாவனா சாமானிய லட்சணம் இப்ப சொல்ல போறார். ஏன்னு கேட்டா இதுக்கு அப்புறம் வரப்போற பங்கிகள்ல சாப்தி பாவனாவினுடைய லட்சணத்தை தனியா சொல்ல போறார், ஆர்த்தி பாவனாவினுடைய லட்சணத்தை தனியா சொல்ல போறார். இப்போ முதல்ல பாவனா சாமானிய லட்சணத்தை சொல்ல போறார். என்னது அந்த பாவனா சாமானிய லட்சணம்? பாவனா நாம பவிதுர் பவனானுகூலஹ பாவயிதுர் வியாபார விசேஷ. பார்ப்போம். பவிதுஹு, இதை நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம், சௌகரியமா இருக்கும். பவிதுஹு உற்பத்தியமானஸ்ய பவனானுகூலஹ உற்பத்தியனுகூலஹ பாவயிதுஹு பிரேரக நிஷ்டஹ வியாபாரஹ சாப்தி பாவனா. முதல்ல நான் சாப்தி பாவனாவில சமன்வயத்தை பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, வாத்தியார் சிஷ்யனை பிரவர்த்திக்க வைக்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா? அதே உதாரணத்தை எடுத்துப்போம். இப்ப இந்த இடத்துல எது வரப்போறது? வாத்தியார் ஜலம் ஆணையன்னு சொன்னதுக்கு அப்புறம் எது வரப்போறது, உண்டாக போறது எது? ஆர்த்தி பாவனா. சிஷ்யனிடத்துல பிரவருத்தியானது, ஆர்த்தி பாவனாவானது, ஆத்மனிஷ்ட யத்னமானது உண்டாக போறது. அப்போ அதுதான் பவிதா. பவிதுஹு அப்படிங்கிறது ஷஷ்டியந்தம் பதம். பவிதுஹு உற்பத்தியமானஸ்ய, உற்பத்தியமானஹ சிஷ்ய ஆத்மனிஷ்டஹ யத்னஹ உற்பத்தியமானஹ வர்த்ததே. தஸ்ய உற்பத்தியமானஸ்ய யத்னஸ்ய பவனானுகூலஹ உற்பத்தியனுகூலஹ. பஷ்யது, शिष्य आत्मनि यः यत्नः जायते तस्य यत्नस्य जनकं किम् इत्युक्ते आचार्यनिष्ठ प्रेरणा. சிஷ்யனிடத்துல ஆத்மாவில யத்னஹா உண்டாக போறதே, அந்த யத்னத்துக்கு காரணம் எது? அந்த யத்னம் உண்டாறதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டால் இந்த வாத்தியாருடைய பிரேரணா, சாப்தி பாவனா. அப்போ பவிதுஹு யத்னஸ்ய உற்பத்தியனுகூலஹ, உற்பத்தி இது ஜனகஹ. பவிதுஹு உற்பத்தியமானஸ்ய பவனானுகூலஹ உற்பத்தியனுகூலஹ வியாபாரஹ. கஹ அஸ்தி வியாபாரஹ? வியாபாரம் நம்ம ஜனகம்னு வச்சுப்போமே. இந்த உற்பத்தி ஆக போறதான ஆர்த்தி பாவனா இருக்கே, அதனுடைய ஜனகமா எது இருக்கு? ஆச்சாரியஸ்ய வியாபாரः. வியாபாரः அது இत्युक्ते ஆச்சாரிய ஆத்மனிஷ்ட
சாப்தி பாவனா, शाब्दी भावना एवं பிரேரணா. அதுதானே, அதனாலதானே அவருக்கு அந்த சிஷ்யனுக்கு எத்தனம் வருது இதுக்கே வந்தது. ஆமா இல்லையா? இப்ப அவர் சொல்லலைன்னு வச்சுப்போம், ஜலமானேன்னு சொல்லலை அப்படின்னா அவன் போய் கொண்டு வர போறானா? இல்ல, சும்மா உட்கார்ந்து இருக்க போறான், இல்ல வேற வேலையை பார்த்துட்டு இருக்க போறான். இப்ப இவர் சொன்னதுனால தானே அந்த சிஷ்யன் இடத்துல யத்னஹா உண்டாச்சு. அப்போ அந்த சிஷ்யனிடத்துல உண்டானதான யத்னத்துக்கு காரணம் உற்பத்தி காரணம். சிஷ்யனிடத்துல உற்பத்தியாகின்றதான யத்னத்தினுடைய உற்பத்தி காரணம். நான் அப்படியே சமஸ்கிருதம் இருக்கிறது தமிழ் சொல்லிட்டு இருக்கேன். உற்பத்தி காரணம் எதுன்னு கேட்டால் ஆச்சாரியின் இடத்துல இருக்கக்கூடியதான பிரேரணா, சாப்தி பாவனா. இப்ப லட்சண சமன்வயம் பாருங்க. பவிதுஹு உற்பத்தியமானஸ்ய யத்னஸ்ய உற்பத்தியனுகூல வியாபாரஹ சாப்தி பாவனா. சரியாக லட்சணம் பாருங்க. இங்க என்ன சொன்னா? பவிதுஹு பவனானுகூலஹ. பிரதிபதத்துக்கும் அர்த்தம் புரியுதான்னு பாத்துக்கோங்க. பவிதுஹு உற்பத்தியமானஸ்ய யத்னஸ்ய பவனானுகூலஹ உற்பத்தியனுகூலஹ பாவயிதுஹு வியாபார விசேஷ. பாவயிதான்னு சொன்னா பிரேரகஹ ஆச்சார்யஹ. பாவயிதுஹு யஹ வியாபார விசேஷஹ சஹ ஏவ சாப்தி பாவனா சப்தேன உச்சதே. இது நல்லா புரிஞ்சுட்டா? भवितुः भवितुः வந்து உற்பத்தியமானஸ்யவா உற்பத்தியமானஸ்யவா ரெண்டு தெரியும் சொன்னா சரிதான். ஏன்னா நம்ம வந்து உற்பத்தியமானம்னு சொன்னா பவிஷ்யத் காலத்தை சொல்றதா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ சரி சரி ஓகே. உற்பத்தியமானம்னு சொன்னோம் சத்ரு சாணஸ் பிரத்யாந்தமும் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல, அங்கேயும் சாணஸ் பிரத்யம் நம்ம பவிஷ்யத் காலத்தோட சொல்றதுனால அப்படி சொல்லிட்டு இருக்கோம். உற்பத்தியமானஸ்ன்னு எழுதிக்கோங்களேன், அவ்வளவுதான், சுலபமா இருக்கும். உற்பத்தியமானஸ்ய யத்னஸ்ய சிஷ்யனிஷ்ட யத்னஸ்ய ஆர்த்தி பாவனாயாக உற்பத்தியனுகூலஹ பாவயிதுர் வியாபார விசேஷா. இந்த பிரேரணாங்கிறது எங்க இருக்கும்? ஆச்சாரியனுடைய ஆத்மாவில இருக்கும். யாரு பிரேரணை பண்றானோ அவனுடைய ஆத்மாவில இருக்கும். அது அபிப்பிராய விசேஷ ஐச்சா விசேஷான்னு சொல்லுவோம் லோகத்துல. ஏன்னா அந்த வாத்தியார் தானே ஆசைப்படுறார், இவன் இந்த வேலையில பிரவர்த்திக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா? அப்போ அவருடைய ஆத்மாவில இருக்கக்கூடிய அபிப்பிராய விசேஷா தான் சாப்தி பாவனா. இப்போ நாம லட்சணத்தை எடுத்துட்டு எங்க சமன்வயத்தை காமிச்சோம்னு கேட்டா சாப்தி பாவனாவில லட்சண சமன்வயத்தை காமிச்சிட்டோம். இது நல்லா புரிஞ்சிருக்கா? சம்சயம் இல்லை இல்லையா? ஒரே ஒண்ணு, அத வியாபார விசேஷா அப்படின்னு பதம் இருக்கு. இந்த வியாபார விசேஷம் வந்து எங்கேந்து வந்து அந்த ஆர்த்தி பாவம் உண்டாகிறதோ அதுதான் வியாபார விசேஷமா? இல்ல இல்ல, சாப்தி பாவனா தான் வியாபார விசேஷம். சாப்தி பாவனா தான் வியாபார விசேஷம். அப்படின்னா என்னது? இப்போ சிஷ்யன் இந்த விஷயத்துல பிரவர்த்திக்கட்டும்னு அந்த வாத்தியார் நினைக்கிறாரு இல்லையா? நினைக்கிறாருன்னு சொன்னா அவர் ஆத்மாவில அந்த வியாபாரா இருக்கு. அந்த யத்னஹா இவன் இந்த விஷயத்துல பிரவர்த்திக்கட்டும் அப்படிங்கிற ஒரு யத்னஹா விட அபிப்பிராயான்னு சொல்லுவோம். அது அபிப்பிராயான்னு சொல்லுவோம். அதாவது இந்த சிஷ்யன் இந்த வேலையில பிரவர்த்திக்கட்டும்னு அவர் ஆசைப்படுறாரு இல்லையா? தமிழ்ல சொல்ற ஆசைப்படுறாரு இல்லையா? அந்த ஆசைதான் அபிப்பிராய விசேஷான்னு சொல்லிட்டு விருப்பப்படுறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த விருப்பம் தான் அபிப்பிராய விசேஷா. அந்த அபிப்பிராய விசேஷத்தை நம்ம வியாபாரகான்னு பதத்தை சொல்லிட்டு இப்போ புரிஞ்சது இல்லையா? அபிப்பிராய விசேஷா அதுனா லட்சண சமன்வயா பிரதர்ஷிதா. அது எது சாப்தி பாவனாவுடைய அந்த லட்சணத்தை எடுத்துட்டு சாப்தி பாவனாவில லட்சணத்தை சமன்வயப்படுத்தி காட்டினோம். அடுத்தாப்புல இதே லட்சணத்தை எடுத்துட்டு ஆர்த்தி பாவனாவில நாம லட்சண சமன்வயத்தை பண்ணி காட்டணும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் சேர்ந்தாப்புல தானே இது லட்சணம். சரி, இப்ப பாருங்க, நம்ம வாத்தியார் விட்டுடுவோம், அவர் பாவம் தனியா இருக்கட்டும். சிஷ்யன் எடுத்துப்போம். அந்த சிஷ்யன் இப்போ வாத்தியார் சொன்ன வேலையில பிரவர்த்திக்க போறான், சரியா? இப்போ அவன் பிரவர்த்திச்சான்னு சொன்னா அங்க அந்த காரியம் நடக்கும், ஜலானயன காரியம் நடக்கும், சரியா? இப்ப ஜலானயனம் அப்படிங்கிறது இங்க சாத்தியம், அதுதானே நடக்க உண்டா, அந்த காரியம் தான் நடக்க போறது. அந்த காரியம் நடக்கிறதுக்கு எது காரணமா இருக்குன்னு கேட்டால்
இந்த சிஷ்யனுடைய ஆத்மாவிலே இந்த காரியம் நாம பண்ணணும் அப்படிங்கறதான ஒரு யத்னகா உண்டாருது இல்லையா? அந்த காரியத்தை பண்றதுக்கு உண்டான அனுகூலமான யத்னகா நம்ம முதல்லயே பார்த்தோம். அந்த கிரியாங்கிறது சரீரத்தில் இருக்கக்கூடியதான சேஷ்டா. அதை உண்டாக்குறதுக்கு என்ன வேண்டி இருக்கு? ஆத்மாவில ஒரு யத்னகா வேண்டி இருக்கு. அந்த யத்னகா தான் நம்ம ஆர்த்தி பாவனான்னு சொன்னோம். இப்ப பாருங்க, இப்போ எந்த காரியம் உண்டாக போறது, எது உண்டாக போறது, உண்டாக போறது, உற்பத்தி ஆக போறது எது? இங்க ஜலம் கொண்டு வருது, ஜலானயனம். இந்த ஜலானயனம்ங்கிறதான காரியம் உற்பத்தி ஆவதற்கு எது காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டால் எது சொல்ல? ஆச்சாரியன உக்தம். ஆச்சாரிய அது முடிஞ்சிருச்சு. ஆச்சாரியர் சொன்னதுக்கு அப்புறம் இவனுக்கு யத்னம் வந்தாச்சு. இந்த யத்னமானது எதை உண்டாக்கினது அப்படின்னு சொன்னா ஜலானயன சேஷ்டாவை, கிரியாவை, சரீரநிஷ்ட கிரியாவை உண்டாக்கினது. அப்போ இந்த ஜலானயனம் அப்படிங்கறதான காரியம் உண்டாவதற்கு எது காரணம்னு கேட்டா இந்த சிஷ்யன் எடுத்த ஒரு யத்னகா வந்ததே, அந்த யத்னம் தான் காரணம். அப்ப என்னாச்சு? இப்போ இந்த இடத்துல பாருங்க, உற்பத்தியமானஸ்ய அப்படிங்கிற பதத்தினால நம்ம எதை எடுத்துக்கணும்? எது உண்டாக போறது? எது உண்டாக போறது? ஜலானயனம் உண்டாக போறது. அதுதானே காரியம் நடக்க போறது. அப்ப அதுதான் உற்பத்தியமானம். உற்பத்தியமானம் காரியம். அந்த உற்பத்தியமான காரியஸ்ய உற்பத்தி அனுகூல வியாபாரா இப்ப எங்க இருக்கு? சிஷ்யஸ்ய ஆத்மனி வர்த்ததே. ஆத்மனி வர்த்ததே. அப்போ இப்ப நான் லட்சண சமன்வயம் பண்ணி காமிச்சிட்டேன் பாருங்க. பவிதுஹு உற்பத்தியமானஸ்ய ஜலானயன ரூபஸ்ய காரியஸ்ய பவனானுகூலஹ உற்பத்தியனுகூலஹ பாவயிதுஹு வியாபார விசேஷா. இப்போ பாவயிதா யாருன்னு கேட்டா சிஷ்யா. ஏன்னா அவன் தானே அந்த காரியத்தை உண்டு பண்ண போறான். பாவயிதான்னா இருக்கும்படி செய்பவன், பவிதான இருப்பவன், பாவயிதான இருக்கும்படி செய்பவன். இப்ப இந்த சிஷ்யன் தான் இருக்கும்படி செய்யறான். எதை இருக்கும்படி செய்யறான்? அந்த ஜலானயனம்ங்கிற காரியத்தை உண்டாவும் செய்யறான். அப்ப இவன் தான் பாவயிதா. இப்போ முன்னாடி சிஷ்யனுக்கு பிரவருத்தி உண்டாக்கும் பொழுது சிஷ்யன் தான் சிஷ்யனுடைய ஆத்மாவில இருக்கக்கூடியதான யத்னகா தான் உற்பத்தியமானவா இருந்தது. பாவயிதாவா ஆச்சாரியா இருந்தார். இப்போ இந்த சிஷ்யன் எந்த காரியம் பண்றானோ ஜலானயனம்ங்கிற காரியம், அதுதான் இப்ப உற்பத்தியமானவா இருக்கு. அதை உண்டு பண்றதுனால இவன் பாவயிதாவா ஆயிட்டான். அப்போ இவன் இடத்துல இருக்கக்கூடியதான அந்த யத்னகா இருக்கே, யத்னகான் வியாபார விசேஷகான்னு இப்ப அந்த யத்னத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நல்லா கவனிச்சுக்கணும். முன்னாடி நம்ம ஆச்சாரிய ஆத்மனிஷ்ட அபிப்பிராய விசேஷத்தை வியாபாரம்னு சொன்னோம். இப்போ நாம என்ன சொல்றோம்? சிஷ்யனுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடியதான யத்னத்தை வியாபார விசேஷான்னு சொல்லிட்டு இருக்கோம். பவிதுஹு உற்பத்தியமானஸ்ய ஜலானயன ரூப காரியஸ்ய உற்பத்தியனுகூலஹ இத்யுக்தே ஜனகம் அப்படின்னு வச்சுப்போமே. ஜனகः வியாபார விசேஷः कुत्र अस्ति? शिष्यस्य आत्मनि यत्नरूपः यः अस्ति स एव भावयितुः व्यापार विशेषः इति शब्देन उच्यते. भावयिता अधुना शिष्यः, तस्य आत्मनि यः व्यापार विशेषः वर्तते इत्युक्ते यत्नः, स एव आर्थी भावना. ஒரே லட்சணத்தை ரெண்டு இடத்துல நம்ம சமன்வயம் பண்ணி காமிச்சிட்டோம். ஆனா எடுத்திருந்த பதார்த்தங்கள் வேறு. நான் ஒரு தடவை சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல சாப்தி பாவனாவில லட்சண சமன்வயத்தை பண்ணி காமிக்கிறேன். பவிதுஹு உற்பத்தியமானஸ்ய இத்யுக்தே ஜலமானய இதி ஆச்சாரிய வாக்கியம் எத்த உதாரணத்தேன கிரஹீதம் தத்ர शिष्यस्य आत्मनि यः यत्नः जायते स एव यत्नः उत्पद्यमानः. तादृश उत्पद्यमान यत्नानुकूल व्यापारः कुत्र वर्तते इत्युक्ते भावयितुः इत्युक्ते प्रेरकस्य आचार्यस्य आत्मनि वर्तते. सः कः वर्तते पदार्थः? अभिप्राय विशेषः. स एव उत्पद्यमानस्य यत्नस्य जनकः इति कृत्वा लक्षण समन्वयः.
भवितुः उत्पद्यमानस्य यत्नस्य उत्पत्त्यनुकूल व्यापार विशेषः आचार्य आत्मनिष्ठः अभिप्राय विशेषः स एव अभिप्राय विशेषः शाब्दी भावना इति शब्देन व्यवह्रियते। एवमेव आर्थी भावनायां समन्वयः अधुना क्रियते। उत्पद्यमानस्य जलानयन रूपस्य कार्यस्य उत्पत्त्यनुकूलः व्यापार विशेषः कः अस्ति? शिष्यस्य आत्मनि विद्यमानः यत्नः एव सः व्यापार विशेषः। आर्थी भावना एव व्यापार विशेषः इति कृत्वा भवितुर्भवनानुकूलः भावयितुर्व्यापार विशेषः इति लक्षण समन्वयः अधुना आर्थी भावनायामपि प्रदर्शितः। அப்ப என்னாச்சு? இந்த பாவனா சாமானிய லட்சணத்தை ரெண்டு இடத்துலயும் நம்ம சமன்வயப்படுத்தி காமிச்சிருக்கோம். अतस्तापयामः वा? अष्टवादनं जातं। मम तु समयः अस्ति, भवतां समयः अस्ति, अग्रे पठामः अथवा अत्र समापयामः? अत्र समापयामः आचार्य। समापय। अस्तु, मङ्गलश्लोकः। वागीशाद्यास्मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लोगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसङ्ग्रहम्।